கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 19:8. ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 2:1 வாசிக்கிறோம், என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து என்று. நம்முடைய செவியை ஞானத்திற்கு சாய்த்து அவருடைய கட்டளைகளை பத்திரப்படுத்தி ஞானத்தை கூப்பிட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம் செவியை சாய்த்து நாம் அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளும் போது நாம் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்வோம். மோசே தேவனுடைய கட்டளைகளை ஞானமாய் கை கொண்டதினால் பெரிய அற்புதம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அவருக்கு பயப்படுதலே ஞானத்தை கொடுக்கும், நமக்கு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று நீதிமொழிகள் 2:6 வாசிக்கிறோம். உலக ஞானம் தேவனுடைய காரியங்களை நிறைவேற்ற முடியாமல் பண்ணும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் நம்மை தேவனுடைய காரியங்களை நிறைவேற்ற செய்யும். உபாகமம் 34:9 வாசிக்கிறோம், மோசே யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். தேவன் மோசேக்கு பிறகு யோசுவாவை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் புத்திரர் யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஞானமே முக்கியம். ஞானத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும். ஞானத்தின் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். சத்துருவின் கிரியை இருக்காது. ஞானமானது முத்துக்களை விட, வெள்ளியை விட, பொன்னை விட மதிப்பு மிக்கது. நாம் பேதமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுத்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் நாம் ஆத்துமாவை சிநேகிக்கிறோம். நீதிமொழிகள் 19:8 வாசிக்கிறோம், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.